சினிமாவை நேசிச்சு எடுக்கணும். சும்மா ஏனோ வந்தோம் போனோம் எடுத்தா சினிமா எப்படி இருக்கும்? சினிமாவை நேசிக்க வேண்டும். நேசித்தால் மட்டும்தான் சினிமா வாழும். அந்த வெண்கோவிந்தா அவர்களை பற்றி சொன்னதை போல அவர் சினிமாவை நேசிக்கிறார். இன்னும் நேசிக்கிறார் என்று சொல்ல விட சுவாசிக்கிறார். அப்படி சுவாசித்தால் மட்டும்தான் சினிமா வாழும் என்ற காரணத்தால் வெண்கோவிந்தா இதை போன்ற நிறைய திரைப்படங்கள் எடுக்க வேண்டும். இந்த தமிழ் திரையுலகத்துக்கு அவருடைய பங்கு இருக்க வேண்டும். பெரிய நடிகர்களை நம்மை மட்டும்தான் படம் எடுப்பேன் என்று இல்லாமல் புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தருவேன். செடியனை போன்ற புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு தருவேன். திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணற்ற கலைஞர்களை ஊக்குவிப்பேன் என்ற உங்களுடைய உணர்வு பாராட்டத்தக்கது. அதனால் அந்த உணர்வுக்கு வெற்றி பெறும் வகையிலே இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களையும், திரைக்கு பின்னணியில் பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா சில பேர் பேசிட்டு நினைச்சா ஐ எம் நாட் பாதர். இது அதிக பிரசங்கித்தனம் இல்லை. சினிமாவை சாவடிக்கிறாங்க. மூச்சு இருந்தாதான் என் வாழ்க்கை. எங்களுக்குலாம் பேச்சு மூச்சு எல்லாமே சினிமா தான். எனக்கு போடுற சோறு சினிமா தான். இன்னை வரைக்கும் நான் கோயிலை பார்த்து கையெடுத்து கும்பிட மாட்டேன். திரையரங்கத்தை பார்த்து தான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு சோறு போட்டுது. திரையரங்கம் தான் என்னுடைய கோவில். அதுக்கு வந்து செல்லக்கூடிய மக்கள் ரசிகர் மட்டும்தான் என்னுடைய தெய்வம். சோத்துல தொட்டில சோறு எடுத்து அள்ளி போட்டேன்னா ஒவ்வொரு சோத்து பொருட்களும் ஒரு ரசிகனை மட்டும்தான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்னா நான் ஏறி வந்தது படிக்கட்டு. அதற்கு காரணம் நீங்கள் எடுத்த டிக்கெட்டு. அதனால் மீண்டும் திரையரங்குகளுக்கு மக்கள் வந்து எடுக்க வேண்டும் டிக்கெட்டு என்பதற்காகத்தான் இத்தனை நேரம் பேசியிருக்கிறேன். மென கேட்டு சத்யராஜ் அவர்கள் அமர்ந்து விடக்கூடாது. வேலை கெட்டு, அவருடைய நேரம் கெட்டு, மனம் கெட்டு. ஆனால் என்றும் போகாது உங்கள் குணம் கெட்டு கெட்டு. அதனால் தான் இன்றைக்கும் உமக்கென்று இருக்கிறதப்போ ஒரு மார்க்கெட்டு என்று கூறி இந்த கருத்தை எடுத்து பேசுவது மட்டும்தான் இந்த மேடையில் என்னுடைய டார்கெட் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.